ஹாய், வெல்கம் டு நியூ டிஎன்பிசிங். ஸோ 2026 ஆனுவல் பிளானர் வந்துருச்சு. ஸோ இது வந்த உடனே நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, புதுசாக ஷெடியூல் எப்போ, புது பேட்ச் எப்போ, எனக்கு குரூப் 4 குரூப் 2க்கான பேட்ச் எப்போ, இதுதான் போயிட்டுருக்கு. எல்லா இடத்துலையுமே ஒரு மாய பிம்பம் இருக்குது. அது என்னென்னா, இந்த அகாடமிலையோ இல்லை இந்த டெஸ்ட் பேட்ச்லையோ இல்லை இந்த இவங்களை ஃபாலோ பண்ணால் நான் பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்ற ஒரு மாயத்தோடம் எப்பவுமே சுற்றிட்டு இருக்கும். அது இப்போ என் பக்கமும் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட டெஸ்ட் பேட்சில் இல்லை என்னோட சேனலை ஃபாலோ பண்ண பல பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் நான் கிடையாது, அவங்களோட சொந்த முயற்சி, அவங்களோட சொந்த உழைப்பு, அவங்களோட சொந்த எஃபர்ட். அவங்களுக்கு வெறும் திசையை காட்டுறது மட்டும்தான் நானாக இருக்கேன். ஸோ என்ன மாதிரி நிறைய அகாடமிலையும் பசங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, என்ன நான் அவங்களுக்கு எதுவுமே சொல்லித்தரல, நான் அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறேன். என்னோட சேர்ந்து பயணிக்கிறவங்கள தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன், அவ்வளோதான். ஸோ இதுக்கு முழுக்க காரணம் அவங்களோட சொந்த எஃபர்ட். நீங்கள் மைண்டில் ஒன்று நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். யாரால முழு எஃபர்ட் போட ரெடியாக இருக்கீங்களோ ஸோ அவங்க மட்டும் என் கூட வாங்க, ஓகேங்களா? ஏன்னா உங்களால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். அது எப்படியாப்பட்ட அகாடமியாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், உங்களோட முயற்சி இல்லாமல் உங்களை யாரையும் பாஸ் பண்ண வைக்க முடியாது. ஸோ உங்களோட முழு உழைப்பை கொடுக்க ரெடியாக இருங்க. அடுத்த டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் நான் போட ரெடியாக இருக்கேன், ஓகேனா? 2026க்கான ஷெடியூல் கட்டாயம் எப்போ இருக்குன்னா, இப்போ அடுத்த வீக்குள்ளே நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்னை நம்பி நிறைய பேர் வந்திருக்காங்க, என்னோட டீமாக சேர்ந்துருக்காங்க, நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வழிகாட்டுதல் இப்போதைக்கு கவுன்சிலிங்கை பற்றி நான் போயிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். எல்லாருக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல, அதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ கட்டாயம் அடுத்த இயற்கான அடுத்த வாரமே நான் போட போகிறேன். ஓகே, குரூப் 4 அண்ட் குரூப் 2 ரெண்டுத்துக்கும் சேர்த்தான பேட்ச் இருக்கும். பழைய பேட்ச் அப்படியே போயிட்டுருக்கு. 10 டெஸ்ட் 10 வீக் மேலே போயிட்டுருக்கு, சரிங்களா? ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்க ஆல்ரெடி அதில் இருக்காங்க. ஸோ அதில் புதுசாக சேர்ந்தவங்கன்னா நியூ பேட்சில் சேர விருப்பம் வந்தால் அதில் மாற்றி விட்டுறேன் நான், ஓகேங்களா? ஸோ மற்ற எல்லாருக்கும் என்னோட இது என்னென்னா, உங்களோட முயற்சியை நம்புங்க. ஸோ வேறு யாரையும் நம்பி இருக்காதிங்க, உங்களோட முயற்சியை நம்புங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே இன்க்ளூடிங் மீ, நாங்கள் எல்லாருமே ஜஸ்ட் ஒரு திசை காட்டி மட்டும்தான். அந்த திசையில் யார் சரியாக பயணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். உங்களை நம்பி களத்துக்குள்ளே இறங்குங்க. எந்த அகாடமியோ இல்லை எந்த இன்ஃப்ளூன்சரையோ நம்பி நீங்கள் உள்ளே இறங்காதீங்க, ஓகேங்களா? ஸோ உங்களால் முடியும், எனக்கு இதுதான் சரி, இந்த வழியில் நான் கால் வச்சுட்டேன், இதை விட்டு நான் ரிட்டர்ன் போக முடியாது அப்படின்றவங்க மட்டும் உள்ளே இறங்கி வாங்க. கண்டிப்பாக 2026 நமக்கானதாக அமையும், எனக்கானதாகவும் அமையணும். ஸோ நானும் பயணிக்க விரும்புகிறேன், நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். இதை ஒரு டெஸ்ட் பேட்சாவோ இதை ஒரு அகாடமியோ நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம், நம்ம கூட வாங்க, நம்ம ஒன்றா சேர்ந்து பயணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ என்னால் முடியலாம், எனக்கு பக்கத்தில் வரனா போடான்னு தட்டி விடலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி நமக்கு தெரிஞ்சதை ஒவ்வொருத்தருக்கிட்டே ஷேர் பண்ணிக்கலாம், டிஸ்கஷன் பண்ணலாம், ஒரு குழுவாக செயல்படலாம், கண்டிப்பாக வெற்றி பெறலாம். தேங்க்யூ.